கொதிக்கிற தண்ணி வச்சுக்குவோம். நல்லா கொதிக்க பார்த்தீங்களா? இந்த கொதிக்க எடுத்துகிட்டு இப்படி நல்லா அப்படி சுடு தண்ணியை மொண்டு இப்படி குடல் மேலே அப்படியே ஊற்றி விட்டால் இப்படி எடுக்கும்போது அழகாக வந்துடும். குடல் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குடல் கவிச்சியும் அடிக்காது, ஸ்மெல்லும் வராது, நல்ல வாசனையாக இருக்கும் செய்யும் போது. பார்த்திங்களா இப்படி அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் குடல் கழுவாங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு, இந்த கடையில் பார்த்தா சுண்ணாம்பு போட்டு உரிப்பாங்க, இல்லைன்னா சுடு தண்ணி போட்டு அவிப்பாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. இப்படி தான் குடல் ப்ராசஸ், இப்படி தான் பண்ணணும். குடலை வாங்கி இந்த தோலை ஃபுல்லாக சுத்தமாக எடுத்துடணும். எடுத்தால் தான் அது கவிச்சே வராது, ஸ்மெல் அடிக்காது. சில அப்படியே சாப்பிட்றவங்க இருக்காங்க, பிடிச்சவங்க அப்படி சாப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்கும். இதுதான் டேஸ்ட்டு, நல்ல ஸ்மெல்லு. நம்ம சமைக்கும் போதே அப்படி வாசனை அடிக்கிறாங்க, ஃப்ளேவர் வேணும். இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் இடத்துல குடல் வாங்கினீங்கன்னா. பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்களா அந்த குடல் தான் இது. இப்படி நல்லா ஃபுல்லாக உரிச்சாச்சு, ஃபுல் சைடும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கொஞ்சம் புள்ளியாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணால் போயிடும். அதை உங்களுக்கு காட்டணும்னு எடுத்துருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணால் அந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் போயிடும். போட்டி பார்த்தீங்களா குடல். அதுக்கப்புறம் இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான சைஸை அப்படியே பீஸாக போட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். குக்கரை வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றிடுமா? குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கூடானோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். நல்லா பொன்னிறமானுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்குமா? தக்காளி போட்டுக்குவோம். 4 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். குடலை சேர்த்துருவோமா? நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்ச குடலை. லன்ச்சு எந்த எடுத்து வச்சால அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இது பீஃப் இல்லை, இது மட்டன். ஆமாம், பீஃப் மிக்ஸ் பண்ணி போடலாம். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வேறு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, அதாவது கறி மசாலா, இது வீட்டிலே ரெடி பண்ணுது. இந்த மசாலா மட்டும் போட்டால் போதும். மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே வேணும், மஞ்சத்தூள் எதுவுமே வேணும். இந்த கறி மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான். கறி மசாலா இல்லாதவங்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பரு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. போட்டாலே போதும், கறி மசாலா ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக வரும், நல்ல ஃப்ளேவர். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ வந்து கொதிச்சிருச்சு. இப்போ மல்லி இலை சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது லன்ஸு, இதுதான் குடல். செம்மையாக இருக்குது. ஆஹா, ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாராச்சும் வாங்கினீங்கன்னா லன்ஸையும் குடலையும் ஒன்றாவே செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக யாராச்சும் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக யாராச்சும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் எப்படி வந்துருக்குன்னு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். போட்டியும் ஒரே மாதிரி செஞ்சு பாருங்கள்.